பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்து கொண்டிருக்கும் பொய்கள் அனைத்துமே அப்படியே சின்ன பின்னமாகி உடைப்பட்டு அங்கே மத புரட்சி தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெட்டு தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றன. மக்கள் இன்று அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சோசியல் மீடியா முழுக்க தகவல்கள் கொட்டி அப்படியே குவிஞ்சு அப்படியே வழியுது. எங்க பார்த்தாலும் தகவல் எல்லா தகவலும் சோசியல் மீடியால அப்படியே இருக்கு. உலகத்துல இனி வரும் காலங்களில் மத புரட்சிகள் எல்லா இடமும் ஏற்படும். எங்கே எல்லாம் மதத்தை அதிகமாக நம்புகின்றார்களோ, நம்பிக்கை வழியில் ஈடுபடுகின்றார்களோ, அங்கே எல்லாம் மத புரட்சிகள் வெடி. இனியும் ஐரோப்பிய நாடுகள்ல மதம் இன்று மிகவும் குறைவாக இருக்கு. நோர்வே நாட்டிலே எல்லாம் 90% மதமற்றவர்கள் வாழ்கின்றார்கள். 10% தான் இங்க மதம் இருக்கின்றது. 10% அந்த மதம் பெருசா சொல்வதற்கு இல்லை. இங்கே சர்ச்சுகள் கடவுளின் வடிவம் பெற்ற அனைத்து மனிதர்களும் அந்த வடிவத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். இன்றைக்கு அந்த உண்மையான வடிவத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த வடிவத்திலே சேறு பூசி அசிங்கப்படுத்தி எப்படி ஒரு அழகான வடிவம் இருந்ததோ, அந்த தோற்றம் இருந்ததோ, நீங்கள் அந்த தோற்றத்தை உங்கள் பொய்யான மதங்களின் மூலமாக உலகத்தில் உள்ள 10,000 மதங்கள், அனைத்து மதங்களும் சேர்ந்து அந்த உண்மையான தோற்றத்தை இப்படியே சிதைத்து விட்டது. அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்த கம்பீரமான தோற்றத்தை அப்படியே உங்கள் அனைத்து மதங்களும், உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் உங்களுடைய தெய்வீக முகத்தில் சேறு பூசப்பட்டு விட்டது. உலகத்தில் மத தலைவர்கள் வாயை திறந்தால் அவர்களுடைய வாயிலே இருந்து எதிர்மறையான கருத்துக்கள் தான் அப்படியே கொட்டும். உலகத்திலே அதிகமான மத தலைவர்கள் அவர்கள் வாயை திறந்தாலே எதிர்மறையான கருத்துக்கள் தான் கொட்டி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தெரிவதில்லை, வார்த்தைகள் பொன் போன்றதென்று எந்த ஒரு மத தலைவருக்கும் புரிந்து கொள்வது. அவர்களுடைய மத தலைவர்கள் வாயை திறந்தால் அவர்களுடைய வாயிலே இருந்து எதிர்மறையான கருத்துக்கள் தான் அப்படியே கொட்டும். உலகத்திலே அதிகமான மத தலைவர்கள் அவர்கள் வாயை துறந்தாலே எதிர்மறையான கருத்துக்கள் தான் கொட்டி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தெரிவதில்லை, வார்த்தைகள் பொன் போன்றதென்று எந்த ஒரு மத தலைவருக்கும் புரிந்து கொள்வது. அவர்களுடைய வாயை திறந்தாலே நரகம், பாவிகள் அப்படித்தான் பேசுவார்கள். அவருடைய வாயிலிருந்து வருகின்ற அனைத்து வார்த்தைகளும் எதிர்மறை சொற்களாகத்தான் என் காதுகளில் ஒலிக்கின்றது. அவர்கள் உங்களை பார்த்து என்ன கூறுகின்றார்கள்? நீங்கள் ஒரு பாவி என்று கூறுகின்றார்கள். நீ பாவப்பட்டவன் என்று கூறுகின்றார்கள். நீ பாவம் செய்தவன் என்று கூறுகின்றார்கள். உங்களை அவ்வளவு கேவலமாக சொல்கின்றார்கள். நீங்கள் ஒரு பாவி என்று. ஐரோப்பிய நாடுகள்ல மதம் இன்று மிகவும் குறைவாக இருக்கு. நோர்வே நாட்டிலே எல்லாம் 90% மதமற்றவர்கள் வாழ்கின்றார்கள். 10% தான் இங்க மதம் இருக்கின்றது. 10% அந்த மதம் பெருசா சொல்வதற்கு இல்லை. இந்த நாடு அபிவிருத்தி அடைந்ததுக்கு மிகவும் முக்கியமான காரணம் மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்ததுதான் முக்கிய காரணம். மூட நம்பிக்கையில் இருந்தால் அபிவிருத்தி பாதையை நோக்கி பலம் வராது. அபிவிருத்தி எனும் பாதையிலே பயணிக்க முடியாது. உங்களுடைய முட்டாள்தனங்கள், மூடத்தனங்கள் அனைத்தையும் கலற்றி வைத்து விட்டு அபிவிருத்தி எனும் பாதைக்கு வந்தால்தான் ஒரு நாட்டை முன்னேற்றம் அடைய. நீங்கள் உலகத்துல அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பாருங்க. அங்க பெருசா மதம் இருக்காது. உலகத்துல இனி வரும் காலங்களில் மத புரட்சிகள் எல்லா இடமும் ஏற்பட தொடங்கும். எங்கே எல்லாம் மதத்தை அதிகமாக நம்புகின்றார்களோ, நம்பிக்கை வழியில் ஈடுபடுகின்றார்களோ, அங்கே எல்லாம் மத புரட்சிகள் வெடி. இனியும் உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெட்டு தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. மக்கள் இன்று அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சோசியல் மீடியா முழுக்க தகவல்கள் கொட்டி அப்படியே குவிஞ்சு அப்படியே வழியுது. எங்க பார்த்தாலும் தகவல் எல்லா தகவலும் சோசியல் மீடியால அப்படியே இருக்கு. நீங்கள் பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்து கொண்டிருக்கும் பொய்கள் அனைத்துமே அப்படியே சின்ன பின்னமாகி உடைப்பட்டு அங்கே மத புரட்சிகள் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. இனி வரும் காலங்களில் மத புரட்சிகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இடம்பெறுவதை நீங்கள் அவதானிக்கலாம்.